சட்டை பையில் ஜெயலலிதா படமும் கையில் எம்ஜிஆர் புத்தகத்துடனும் தாவேக்கவில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு கட்சியில் விஜய் வழங்கியுள்ள பொறுப்பு என்ன, அதிகாரம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதனைத் தொடர்ந்து தாவேக தலைவர் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் நேற்று காலை சட்டைப்பையில் ஜெயலலிதா புகைப்படத்துடன் பனையூர் அலுவலகம் வந்த செங்கோட்டையன் மீண்டும் விஜயுடன் ஆலோசனை நடத்தினார். சுமார் 1 மணி நேரத்திற்கு பின் இருவரும் வெளியே வந்த நிலையில் செங்கோட்டையனுக்கு பூங்கொத்து கொடுத்த விஜய் கட்சி துண்டை அணிவித்து உறுப்பினர் அட்டையை வழங்கினார். மேலும் விஜய்க்கு எம்ஜிஆரின் சுயசரிதையான நான் ஏன் பிறந்தேன் புத்தகத்தை செங்கோட்டையன் பரிசளித்தார். அதன் பின்னர் செங்கோட்டையன் ஆதரவாளர்களான திருப்பூர் முன்னாள் எம்பி சத்யபாமா உள்ளிட்டோருக்கு தாவேக துண்டை அணிவித்து விஜய் வரவேற்றார். செங்கோட்டையனை வரவேற்று தாவேக தலைவர் விஜய் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டார். இருபெரும் தலைவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கைக்குரியவராக அரசியல் களத்தில் இருந்தவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள். இன்னைக்கு அவங்களுடைய அரசியல் அனுபவமும் அவங்களுடைய அந்த அரசியல் களப்பணியும் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கும். அதனைத் தொடர்ந்து விஜய் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட தாவேக நிர்வாகிகளுடன் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தாவேக துண்டை ஆதவ் அர்ஜுனா அணிவித்த நிலையில் அதனை வேண்டாம் என செங்கோட்டையன் நிராகரித்தார். அந்த அம்மா எம்பி இருக்கிறாங்க, அவங்கள உட்கார வைங்க. தொடர்ந்து பேசிய செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் தூய்மையான ஆட்சி மலர தாவேகவை விஜய் தொடங்கி இருப்பதாக கூறினார். தமிழகத்திலே ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்கப்பட வேண்டும். தமிழகத்திலே இவர்கள் மட்டும்தான் ஆள வேண்டுமா? ஏன் ஒருவர் மற்றவர் நல்ல புனித ஆட்சியை நடத்துவதற்கு, ஒரு தூய்மையான ஆட்சியை நடத்துவதற்கு தமிழகம் வெற்றி கழகம் இன்றைக்கு பயணத்தை மேற்கொள்கிற போது அது வெற்றி பயணமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 50 ஆண்டுகளாக உழைத்த தனக்கு கிடைத்த பரிசு கட்சியிலிருந்து நீக்கம் என கூறிய செங்கோட்டையன் கட்சியில் இணைவது குறித்து திமுகவோ பாஜகவோ தன்னை அணுகவில்லை என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தோ தேசிய கட்சிகளோ மாற்றுக் கட்சிகளோ என்னை யாரும் சந்திக்கவில்லை, சந்தித்து பேசவில்லை. வெற்றி பயணத்தை மேற்கொண்டிருக்கிற விஜய் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்கத்தை உருவாக்கி மக்கள் மனதிலே இடம்பெற்றிருக்கிறார். பள்ளிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும், கல்லூரிக்கு செல்கிற குழந்தையாக இருந்தாலும் கூட அப்பா அம்மா இந்த முறை அவருக்கு ஓட்டளியுங்கள் என்று கேட்கின்ற நிலை தமிழ்நாட்டிலே பல்வேறு இடங்களிலே பல்வேறு செய்திகள் வந்து கொண்டிருக்கிற நிலை என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார். இதனிடையே தனது கண்காணிப்பில் இயங்கும் 28 பேர் கொண்ட தாவேக உயர்மட்ட மாநில நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையனை நியமித்து விஜய் அறிவித்தார். மேலும் ஈரோடு, கோவை, திருப்பூர், நீலகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு செயலாளராகவும் செங்கோட்டையனை நியமித்துள்ள விஜய் தன்னோடும் பொதுச் செயலாளர் ஆனந்தோடும் கலந்து ஆலோசித்தே கட்சிப் பணிகளை மேற்கொள்வார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா நினைவிடங்கள் மற்றும் வேப்பேரியில் உள்ள பெரியார் நினைவிடத்திலும் செங்கோட்டையன் மரியாதை செலுத்தினார்.